ஓகே பாருங்களா. அப்ப ரெண்டு விஷயம் நடந்திருக்குது. ஷீ ஸ்லீப், ஜான் கால். ஓகே, ஷீ ஸ்லீப் தான் லாங் ஆக்ஷன். லாங் ஆக்ஷனை நம்ம எப்பயும் எப்படி கொண்டு வருவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொண்டு வருவோம். ஷார்ட் ஆக்ஷனை எப்பயும் சிம்பிள் பாஸ்டில் கொண்டு Simple வருவோம். past. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறதுக்கு வைல் அல்லது வென் இது ரெண்டையும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறோன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வைலை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் அமைக்கிறதாக இருந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு வைலை போட்டுட்டு வைலுக்கு அங்கே லாங் ஆக்ஷன் தானே வரணும். எது லாங் ஆக்ஷன்? ஷீ ஸ்லீப் தான் லாங் ஆக்ஷன். ஷீ ஸ்லீப் தான் லாங் ஆக்ஷன். அப்போ அந்த லாங் ஆக்ஷனை நம்ம எப்படி கொண்டு வரணும்? பாஸ்ட் கண்டினியூஸாக கொண்டு. அப்போ ஸ்லீப்பை பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுங்க அப்போ. வைல் ஷீ எப்படி வரும்? பாஸ்ட் Was கண்டினியூஸ். sleeping. Was வைல் ஷீ was வாஸ் sleeping. ஸ்லீப்பிங். ஓகே, ஒரு கமா ஒன்று போடணும். வென் முன்னுக்கால வைல் முன்னுக்கால வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஒரு கமா ஒன்று போடுவோம். வைல் ஷீ வாஸ் ஸ்லீப்பிங் ஜான் எப்படி வரணும்? John called. When ஓகே, வைல் ஷீ வாஸ் ஸ்லீப்பிங் ஜான் என்ன வரும்? Called. Called. நாங்கள் அடுத்ததாக எதை சொல்லணும்? ஜான் கால் பண்ணதை சொல்லணும். ஜான் கால் பண்ணதை சொல்கிறத நம்ம என்ன டென்ஸில் சொல்லுவோம்? Simple சிம்பிள் past. பாஸ்டில் சொல்லுவோம். ஸோ Simple சிம்பிள் past. பாஸ்டில் ஜான் காலை வந்து சிம்பிள் பாஸ்டில் சொல்லுங்க. அப்போ ஜான் Called. கால்டுன்னு வரும். ஜான் கால்டுன்னு வரும். ஓகே, ஒரே சென்டென்ஸில் நம்ம வைல் வென் ரெண்டையும் போடுறதில்ல. வைல் ஷீ வாஸ் ஸ்லீப்பிங் வென் ஜான் கால்டு, வென் ஜான் கால்டுன்னு சொல்லி இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்? இல்லை, வென் வந்துட்டு என்ன ஷார்ட் ஆக்ஷனோட வருமென்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வெண்ணை கொண்டு வந்து போடுறது இல்லை. இப்படி போட்டால் பிழை. இப்படி போட்டேன்னு சொன்னால் அது பிழை. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸில் வென் அல்லது வைல் ரெண்டில் ஒன்றைத்தான் நாங்கள் போடணும். ஸோ வென் போட்டோம்னா பிழையாகிரும். ஓகே, இப்போ நாங்கள் வெண்ணை போட்டு செல்லுவோம். வென், இப்போ வென்னு வந்தால் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எதை சொல்லுவோம்? John called. ஷார்ட் ஷார்ட் ஆக்ஷனை சொல்லுவோம். வென்னு வந்தால் ஷார்ட் ஆக்ஷன். ஷார்ட் ஆக்ஷன் எது? ஜான் கால்ட். அப்போ வென் ஜான் John. கால்ட் ஒரு கமா வரணும். வென் அல்லது வெயில் முன்னுக்கு வந்தால் கமா வரும். வென் ஜான் கால்ட் அப்புறம் She was sleeping. ஷி வாஸ் ஸ்லீப்பிங். கிளியரா? Yes, sir. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்ப்போம். இதே சென்டென்ஸை, ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸையும், ஓகே, இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம வைல இதில் என்ன செஞ்சுக்கிறோம்? ஆரம்பத்தில் கொண்டு வந்திக்கிறோம். வைல இப்படி ஆரம்பத்தில் கொண்டு வராமல் வைல நடுவில் கொண்டு வரும் இந்த இடத்துல. சரி, வைல நடுவில் கொண்டு வரதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஷார்ட் ஆக்ஷனை ஆரம்பத்தில் சொல்லிடணும். ஷார்ட் ஆக்ஷனை ஆரம்பத்தில் நம்ம வைல வந்து நடுவில் கொண்டு வர போகிறோம்னு சொன்னால் ஷார்ட் ஆக்ஷனை ஆரம்பத்தில் கொண்டு வருவோம். அப்போ ஜான் கால்ட் Called. வைல் While வாஸ் he ஸ்லீப்பிங். was கிளியரா? Yes, sir. ஓகே, இதே போல் இப்போ இந்த சென்டென்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் கமா போட மாட்டோம். ஏனெண்டா வைல் ஆரம்பத்தில் வந்தால் தான் ரெண்டு சென்டென்ஸுக்கு மேலேயில கமா போடுறது. வைல் நடுவில் வந்துச்சுன்னு சொன்னால் கமா போட தேவையில்லை. ஓகே, அதே போல் இந்த சென்டென்ஸ் வென் ஜான் கால் ஷி வாஸ் ஸ்லீப்பிங் வென்னை கொண்டு ஆரம்பிச்சிக்கிறோம். ஸோ வென் நம்ம நடுவில் வர மாதிரி கொண்டு வரும். ஸோ வென் நடுவில் வர மாதிரி கொண்டு வரணும்னு சொன்னால் வென் நடுவில் வரணும். இப்போ இது நடுவில் வரப்போகுது. இது நடுவில் வரண்டா இது என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் வரணும். ஓகே, First one. ஷீ வாஸ் ஸ்லீப்பிங் வென் When ஜான். called. கிளியரா? ஷீ வாஸ் ஸ்லீப்பிங் வென் ஜான் கால்ட். Yes, sir. இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லை தானே? No, please. ம், No. யா, இதில் டவுட் இருக்குதா? கிளியரா? Clear, clear. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, அப்போ பாஸ்ட்
கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம ரெண்டு ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் ஷார்ட் ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் லாங் ஆக்ஷனாக இருந்தால் எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறங்கிறத பார்த்தோம். ஓகே, இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஐ வாஸ் வாட்சிங் டிவி வென் ஜிம் நாக் த டோர். இதில் எது ஷார்ட் ஆக்ஷன், எது லாங் ஆக்ஷன்? Watching TV, long action. John knocked the door வந்து short action. வெரி குட், வெரி குட். ஓகே, இதைத்தான் நாங்கள் இப்போ பார்த்தோம், வென் வைல். ஓகே, இதையும் பார்த்தோம், எஸ்டர்டே பார்த்தோம். ஓகே, இந்த கொஷன் நான் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக தந்தேன். நிறைய பேர் ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. சிலாக்கள் மேபி டைம் மீந்திக்காது போல். ஸோ ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர் நவ். ஃபில் இன் த blank with the correct form of the verbs given in the brackets. ஸோ இப்போ இதில் ரெண்டு விஷயம். ஒன்று என்ன, ஐ வாட்ச் டிவி, அடுத்த மாம் கால். இப்போ இதில் எது லாங் ஆக்ஷன், எது ஷார்ட் ஆக்ஷன்? டிவி வாட்ச் பண்ண வந்து லாங் ஆக்ஷன், டிவி வாட்ச் பண்ணது லாங் ஆக்ஷன், மாம் கால் கூப்பிட்டது. ஷார்ட் ஆக்ஷன். ஓகே, இதை நீங்கள் ஜஸ்ட் மீனிங்கை வச்சும் பார்க்கலாம். என்ன, இப்போ நான் உம்மா கூப்பிடக்குள்ள நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், இல்லை நான் டிவி பார்த்துட்டு இருக்கக்குள்ள உம்மா கூப்பிட்டதா? நான் டிவி பார்க்கல நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அம்மா கூப்பிட்டிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த டிவி பார்த்துக்கிறதுனா லாங் ஆக்ஷன். அப்படி மீனிங்கை வச்சு கண்டுபிடிக்கவும் மேலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல வென் யூஸ் பண்ணிக்கிறாங்களா, வைல் யூஸ் பண்ணிக்கிறாங்களா? When, வென். அப்போ வென்னுக்கு பின்னால் வர்றது என்ன ஆக்ஷன்? short action. ஷார்ட் ஆக்ஷன். அப்போ மை மாம்டு வர்றது அங்கே கால் வந்து ஷார்ட் ஆக்ஷன். அப்போ முன்னால் வந்த வாட்ச் வந்து லாங் ஆக்ஷன். அப்போ உங்களுக்கு ரெண்டு மாதிரியும் கண்டுபிடிக்கலாம் ஒரு சென்டென்ஸில், எது ஷார்ட் ஆக்ஷன், எது லாங் ஆக்ஷன், என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும் மீனிங்கை வச்சு கண்டுபிடிக்கவும் மேலும், அல்லது வென் வைல் இது எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத பார்த்து உங்களுக்கு கண்டுபிடிக்கவும் மேலும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன? I was watching TV when my mom called me for dinner. Okay, very good. I was watching TV when my mom called for dinner. Okay, this one. While We were walking to school. It suddenly started to rain. yeah, very good. While சொன்னாலே என்ன long action. So while we were walking to school, it suddenly started to rain. Okay, clear? Yes, sir. Okay, third one. They They Were playing football when the referee blowed the whistle. whistle. blowed இல்ல blew. blowed past tense என்ன, blew. Okay, so பாருங்க, the okay, they were playing. அது எப்படி long action கண்டுபிடிச்சீங்க? they were playing. அதுக்கு பின்னால when வந்துருக்குது. அப்போ when the referee blew them வந்து short action. so இது வந்து long action. they were playing football when the referee blew the whistle. okay, this one, she was reading a book when at her house. okay, she was reading a book when her friend arrived at her house. okay, இதே சென்டென்ஸை ஒருத்தர் வந்து வாயில போட்டு சொல்லுங்க அப்போ. While she was reading a book, her friend arrived at her house. வெரி குட், வெரி குட். ஓகே, இதே சென்டென்ஸை her ஃப்ரெண்டை முன்னுக்கு போட்டு சொல்லுங்க. Her friend arrived at her house while she was reading a book. வெரி குட், வெரி குட். ஓகே, ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. I blank when the alarm blank off this morning. ஸோ I என்ன வருமா இன்னைக்கு? I was sleeping. I was sleeping when the alarm Went off this என்ன morning. past tense first time ஆயிக்கா? gone went got a past tense. when I was sleeping when the alarm went off this morning. okay, this one. He was driving to work when he an accident on the road. மீனிங் என்ன இதுட? அவரே டிரைவ் பண்ணி கொண்டு ஒர்க்குக்கு போக்கல வந்து ஆக்சிடென்ட் ஒன்ன ரோட்ல accident on the road ல கண்டிக்கிறாரு. he was driving to work when he saw an accident on the road.
Okay, this one. The students were The discussing students homework when the doing teacher the homework Okay, when Usman சொல்லுங்க பாப்போம். Usman சொல்லுங்க பாப்போம். The students were discussing the homework when the teacher come uh, came into the classroom. வெரி குட் வெரி குட். அப்போ இந்த இடத்துல வென் வந்து பின்னால் வந்திருக்கு. அப்போ வென் த டீச்சர் கேம்ங்கிறது தான் ஷார்ட் ஆக்ஷன். ஸோ முன்னால் வந்திருக்கிறது லாங் ஆக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ லாங் ஆக்ஷன் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்லுவோம். த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரல் தானே. ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் were discussing the homework when the teacher come. the past tense என்ன? Came. When the teacher came into the classroom. Okay, this is the answer. Okay, இதொரு சொல்லுங்க பாப்போம். We were having lunch when the power went out. Okay, we were having lunch when the power went out. Okay. They blank on the project when their computer. An answer. They They Were were working on working. the project when their computer crashed. they were working on the project when their computer crashed. Okay. Last one. I was I taking was taking a shower when phone ringed. My phone rang. I was taking a shower when my phone rang. Past tense. Slower. Okay, full clear? ஏதாச்சும் doubt இருக்குதா? No doubt. Okay. Now, yesterday we watched a story. Story பார்த்தோமா? Yes, sir. Yes, sir. How was that story? Interesting or boring? interesting. Interesting. Okay. Did you notice the tense used in that story? Yes, past continuous. Past continuous. Okay. Can you tell any example? The rain was falling. The rain was falling. அப்படி வந்துச்சா? நேத்து நோட் பண்ணேன் சார். Okay. Now we are going to watch the story again. But this time, take your notebook, take your pen. You have to note all the past continuous tense used in this story. ஸோ எல்லாரும் கொப்பி எடுத்து வச்சுக்கோங்க, பெண்ணையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டோரியை கேட்குற சேம் டைம் உங்களுக்கு அதில் சப்டைட்டிலும் கீழே போட்டிக்குது. ஸோ அந்த சப்டைட்டில் சரி பார்த்து அண்ட் ஆல்சோ வாய்ஸும் நான் தான் பேசிக்கிறது அதில். ஸோ உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் டிஃபிகல்ட்டியும் நீக்காது. சரியா? உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் வரக்கூடிய பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு எழுதுங்க. வில் சி யார் கூட எழுதிக்கிறேன். Okay, now I'm going to play. The shadow in the room. Okay, கேக்குதா sound? Yes, sir. எல்லாம் கேக்குது Yes, தானே? sir. Okay, very good. The shadow in the room. It was a rainy night. The rain was falling hard, and the wind was howling outside. Anna was sitting on her bed reading a book. The room was quiet, and the light from her lamp was glowing softly. While she was reading, she was hearing a creak. It was coming from the corner of her room. She was looking up, but nothing was there. The rain was tapping on the window, and Anna was telling herself it was just the wind.
She was going back to her book when she saw a shadow move. It was quick, like something was hiding. Anna was staring at the corner now. She was feeling her heart beat faster. Is someone there? She was asking, but no one answered. The shadow was growing bigger. It was stretching across the wall. Anna was sitting still, too scared to move. She was reaching for her phone, but it was not on her table. Suddenly, the lamp was flickering. The shadow was creeping closer to her bed. Anna was pulling the blanket over her head. She was shaking and whispering, "It's not real, it's not real." The room was becoming darker. She was hearing breathing now. It was slow and heavy, coming closer. She was peeking out from the blanket, and the shadow was right next to her. It was tall, with long arms and glowing eyes. Anna was screaming, but no sound was coming out. The light was going out completely, and the shadow was pulling her into the darkness. The next morning, her bed was empty, and the only thing left was her book lying open on the floor. Okay, how was the... Hello there, எல்லாம் ஸ்டோரி கேட்டீங்களா? Yes, sir. ஓகே, எத்தனை பாப்போம், ஒவ்வொருத்தரும் மாத்திக்கு எத்தனை மார்க் பண்ணிக்கிறீங்க? சார் நோட் பண்ற சில இடங்கள்ல வந்து ஃபாஸ்ட் ஆயிக்கு சார், நோட் பண்ண கஷ்டமா இருக்கு. யா ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் மார்க் பண்ண கஷ்டம் தான். பிகாஸ் இட்ஸ் ஸ்டோரினோ ஒரு ஃப்ளோவில் போகும், நான் தான் மார்க் பண்ணணும். ஓகே பாப்போம், ஆத்திக்கு எத்தனை மார்க் பண்ணீங்க? 23. 23. ஓகே, வெரி குட். அதர்ஸ்? மெனால், யும்னா, ரிஸ்லான், எத்தனை மார்க் பண்ணீங்க? only Atika has marked, no? அடுத்த மார்க் பண்ணலையோ? 16 mark பண்ணியது. 16. ஹனா 15. சார் மார்க் பண்ண சார், எத்தனை மார்க் சில பண்ணி... வேர்ட் மிஸ் ஆயிட்டு. எத்தனை மார்க் பண்ணிக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஷஹாமா 15. 14. 14. ஓகே, திஸ் வில் ஆல்சோ கம் அண்டர் யோர் லிஸ்னிங். லிஸ்னிங் நம்ம எப்படி எல்லாம் எவ்வளோ கவனமாக லிசன் பண்ணுறோம் இதுக்கு வரும். ஓகே, இந்த ஸ்டோரியில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் உங்களுக்கு மீனிங் தெரியுமா? மெனால் 14. நோ. யார் சரி ஒருத்தர் எனக்கு இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் மீனிங்கும் தெரியும் சார்? ஓகே, ஹஃப்ஸா 11. ஓகே, கேன் எனிவன் சே எல்லா வேர்டு மீனிங்கும் தெரியுமா? No, sir. No. So once again, I'm going to explain the story one by one. Okay. Going to explain. The shadow in the room. Okay, the shadow in the room. What do you mean by shadow? நிழல். Shadow என்ன? நிழல். Shadow நிழல். அப்போ கதையோட நேமே வந்துட்டு The Shadow in the Room. அறைக்குள்ள நிழல். Okay. It was a rainy night. The rain was falling hard. And the wind... Okay, the wind was howling outside. What do you mean by howling? வீசுது. காற்று சத்தமாக வீசுறது. பாருங்க, இப்போ இந்த ஸ்டோரியில்
The wind was howling outside. னுக்குள்ள ஒரு சவுண்ட் ஒன்று கேக்குதா பாருங்க, நான் ப்ளே பண்றேன். Was howling outside. காத்தடிக்கிற சத்தம் ஒன்று கேட்டுச்சா? Oh, Yes, that sir. is howling. The wind was howling ன்னு சொன்னா சத்தத்தோட காத்தடிக்கிறதுக்கு. wind சும்மா காத்தடிக்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? blowing. Blowing. காத்தம் blowing, BLOW, blow அண்டா காத்து வீசுறது, காத்தடிக்கிறது. அப்ப சும்மா blowing என்று சொல்றது சாதாரணமாக காத்தடிக்கிறதுக்கு சொல்றது. In the night, the rain was falling hard, and the wind was howling outside. Anna was sitting on her bed reading a book. The room was What do you mean by quiet? அமைதியாக. அமைதியாக இருக்கு. The room was quiet. room நல்லா அமைதியா இருக்கு. quiet, and the light from her lamp Okay, the light from her lamp was glowing softly. அப்படின்னு என்ன? What do you mean by மெல்ல. lamp? lamp என்ன? விளக்கு. விளக்கு. இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் லேம்ப் ஒன்று இருக்குது. ஓகே, விளக்கு ஒன்று இருக்குது. அதுல இருந்து ஒளி எப்படி க்ளோவிங். க்ளோவிங் என்ன? விட்டு விட்டு பார்த்து வெளிச்சமா? க்ளோவிங் என்ன? பத்துறது. லேம்ப் லைட் பத்துது, ஒளி வீசுதுன்னு சொல்லுவோம். க்ளோவிங் என்ன? ஒளி ஒளி வாருது. க்ளோவிங்னு சொல்றது ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள் பல்ப்ல இருந்து ஒளி வரும். அண்ட் ஆல்சோ சில இன்செக்ட் பூச்சில இருந்து ஒளி வரும் தானே, மின்மினி பூச்சில இருந்து ஒளி வரும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஒளியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒளி வீசிச்சுன்னு சொன்னா we say glowing. Sometime we can say your face is glowing. அப்படின்னு என்ன? your face is glowing என்ன? உங்களோட ஃபேஸ் வந்து பிரகாசமைக்கு, முகம் பிரகாசமைக்குது, வெளிச்சமைக்கு, அதுக்கும் நம்ம க்ளோவிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த நியூ வேர்ட்ஸ் எல்லாம் vocabulary எல்லாம் கட்டாயம் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ளோவிங் பிரகாசம் இருக்கிறது. lamp was glowing softly. While she was reading, she was hearing a creak. What do you mean by creak? பூச்சி கத்துற சத்தமா? She was looking up, but nothing was வேற சத்தம், அந்த க்ரீக்னு சவுண்ட் கேட்டுச்சா? ஹலோ, Yes, sir. Yes, sir. இப்போ இதில் க்ரீக்னு சத்தம் கேட்டுச்சு தானே? பாருங்க, உங்களுக்கு வீடியோ ஷேர் ஆகுதா? Yes, sir. Yes, sir. சவுண்ட் Yes, sir. கேட்குது தானே? Oh, Yes, sir. sir. creak. It was coming from the corner of her room. பேக்ரவுண்டில் அந்த க்ரீக் சவுண்ட் ஒன்று விளங்குது, உங்களுக்கு கேட்குதா? எஸ் Oh, சார். sir. தட் இஸ் எ க்ரீக் சவுண்ட். க்ரீக்ங்கிறது இந்த சத்தத்துக்கு. She was looking up, but nothing was there. The rain was tapping on Okay, what do you mean by tapping? துளிகளா? No. The rain was tapping on the window. கண்ணாடி இருக்குது. டேப்பிங் என்றா தட்டுறது. இப்போ உதாரணமாக ஒரு ஆள் இருக்கிறார், நம்ம அவரை தட்டி பேசுகிறோம். ஒரு ஆள் அங்கே திரும்பிட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணும்? அவரை போய் தட்டி பேசுவோம் தானே. இல்லாட்டி கதவுல போய்த்து நாக் பண்ணுறதுன்னு சொல்லலாம், டெப் பண்ணுறதுன்னு சொல்லலாம் கதவை. ஓகே, ஸோ மழை துளிகள் வந்து ஜன்னலை தட்டுது. டேப்பிங்னா என்ன? தட்டுதல். ஓகே, த ரெயின் வாஸ் டேப்பிங் ஆன் த விண்டோ. டேப்பிங் தான் தட்டுறதுக்கு சொல்லுது. the window. And Anna was telling herself it was just the wind. Okay, what do you mean by wind? காத்து. காற்று. அப்போ ஏண்டா? காற்று. காற்று. அப்போ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏர், விண்ட்.
ஓகே. நாங்க பலூன் உள்ளுக்கு என்ன செய்வோம்? காத்து ஊதுவோம் தானே? பலூன் உள்ளுக்கு காத்த ஊதுவோம். அப்பதான் பலூன் பெருசாகும். அந்த பலூனுக்கு உள்ளுக்கு இருக்கிற காத்த ஏர் என்று சொல்லுவோமா, விண்ட் என்று சொல்லுவோமா? Yeah. ஏர். ஓகே, ஓகே. இப்ப பெரிய சூறாவளி மாதிரி காத்து அடிக்குது, காத்து வீசுது கடுமையா, வெளியெல்லாம் போக வேணாம்னு சொல்றாங்க. ஸோ அந்த காத்துக்கு நம்ம ஏர்ன்னு சொல்லுவோமா, விண்ட்னு சொல்லுவோமா? Wind. விண்ட். ஓகே, வெரி குட். ஸோ ஏர்ன்னு சொல்ல சும்மா எங்களோட வளிமண்டலத்தில் சும்மா இருக்கக்கூடிய காற்று. ஓகே, அந்த காற்று வீசிச்சுண்டா, கடுமையாக வீசிச்சுன்னு சொன்னா வி சே இட் விண்ட். ஓகே, டிஃப்ரெண்ட் இல்லைச்சா? Yes, sir. She was going back to her book when she saw a shadow move. It was quick, like something. Okay, like something was hiding. What do you mean by hiding? ஒளிருது. ஒளிகிறது. ஹைட் அண்ட் சீக். நாங்கள் என்ன முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடுவோமேனா, ஒளிஞ்சு விளையாடுறது. சரியா? அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஹைட் அண்ட் சீக். ஒளிகிறதும் தேடுறதும். சீக்குன்னா தேடுறது. அப்போ ஹைடிங்னு சொன்னால் ஒளிதல். Was hiding. Anna was. Okay, Anna was staring at the corner. What do you mean by staring? பயந்திருக்கிறது. Any other? ஒளிஞ்சிக்கிறது. ஒளிஞ்சிக்கிற ஹைடிங். ஸ்டாரிங் முறைத்து பார்க்க முறித்து பார்க்க. முறைத்து பார்க்க பார்க்குறது. என்ன செய்கிறா? ஸ்டேரிங்னா பார்க்குறா. நான் ஒரு ரோட்டுக்குள்ளே பார்க்குறேன். ஸ்டேரிங்னு சொன்னால் பார்க்குறது. Why are you staring at me? Why are you staring at me? அப்படின்னு என்ன? நீ ஒளிஞ்சு பார்க்கற. ஏன் என்ன பார்க்க. ஏன் என்ன பார்க்க. ஸ்டேரிங் என்ன பார்க்குறது. ஸ்டேரிங். Staring at the corner now. She was feeling her heart beat faster. Is someone there? She was asking, but no one answered. The shadow was growing bigger. What do you mean by growing? பெருசாயிட்டு. வளருதல். growingன்னு சொன்னால் வளர்றது. ஸோ ஷேடோ வாஸ் க்ரோவிங் பிகர்ன்னு சொன்னால் அந்த வாலில் தெரிஞ்ச அந்த நிழல் வந்து பெருசாகிட்டே போகுது. Was growing bigger. It was stretching. Okay, what do you mean by stretching across the wall? Stretching என்ன? செவர கீறிட்டே வர்றது. No. Stretching என்ன? விரிகிறது. சில நாங்கள் துணி வாங்க போக்கல ஸ்ட்ரெச் துணின்னு கேட்போம். என்ன செய்யும்? அது எலாஸ்டிக் மாதிரி நீளும், இழுபடும். தட் இஸ் ஸ்ட்ரெச்சிங். ஓகே, நாங்கள் அந்த யோகா இல்லாட்டி எக்ஸசைஸ் செய்ய போனால் ஸ்ட்ரெச் யுவர் ஆர்ம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன? கையை விரிங்க. ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ்ன்னு சொன்னால் காலை விரிச்சு வைங்க. ஸோ ஸ்ட்ரெச்சுண்டா நீள்றது, விரிக்கிறதுக்கு சொல்கிறது. ஓகே, ஸ்ட்ரெச்சிங் அக்ராஸ் த வால். Stretching across the wall. Anna was sitting still, too scared to move. What do you mean by scared? பயம். scared. பயந்து போய்க்குது. to move. She was reaching for her phone. அப்படின்னு என்ன? reaching for her அவட- phone. அவட போனை தேடுறது. தேடுதல். இந்த இடத்துல ரீச்சிங்னு சொன்னால் ஃபோனை அடையிறது. ரீச்னா அடையிறதுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஷி வாஸ் ரீச்சிங் ஹர் ஃபோன்னு சொன்னால் ஃபோனை தேடி இருக்கிறா. phone, but it was not on her table. Suddenly, Okay, the lamp was flickering. What do you mean by flickering? பத்தினோருது பத்தி நூறுறது. ஒழுங்கா பத்திட்டு இருந்துச்சுன்னு சொன்னா we say glowing. The light is glowing ன்னு சொன்னா லைட் பத்துது. The light is flickering ன்னு சொன்னா பத்தி நூறுது. lamp was flickering. The shadow was creeping closer to her bed. Okay, the shadow was creeping closer to her bed. What do you mean by creeping? ஊர்ந்து செல்லுதல். க்ரீப்பிங்னு சொல்கிறது தவழ்ந்து போகிறதுக்கு அல்லது ஊர்ந்து செல்றதுக்கு அல்லது நம்மளை யாரும் நம்மளை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மெதுவாக பதுங்கி இருந்து போகிறது. அதுக்கு நம்ம க்ரீப்பிங்னு சொல்லுவோம். க்ரீப்பிங். தவண்டு போகிறதுக்கும் க்ரீப்பிங். Anna was pulling the blanket over her head.
She was shaking and whispering. What do you mean by whispering? Whisper. W. அழுறதா? No. WHISPERING. Whispering. விஸ்பர் என்று சொல்றது ரகசியமாக சொல்றது. இப்போ சும்மா அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. ரூம் உள்ளுக்கு அவ மட்டும்தான் இருக்கா, ஒரு ஷெடோ ஒன்று வருது, ஷெடோ பெருசாயிட்டே போகுது, பயந்து பிளாங்கெட் உள்ளுக்கு ஈக்கிறா. இப்போ அவவே என்ன சொல்றா, அவக்குள்ள சொல்றா, இது வந்துட்டு உண்மை இல்லை உண்மை இல்லைன்னு சொல்லி அவ தனக்குள்ள தானே பேசிக்கிறது. விஸ்பரிங் என்று சொன்னால் ரகசியமாக செல்லுதல். ஓகே, விஸ்பரிங்னா ரகசியம். She was shaking and whispering, "It's not real, it's not real." The room was becoming darker. She was hearing breathing. What do you mean by breathing? She was hearing breathing now. சுவாசித்தல். சுவாசிக்கிறது. அவ மூச்சுடுறது அவக்கே கேக்குது. Now. It was slow and heavy, coming closer. She was speaking out. She was peeking out from the blanket. What do you mean by peeking? மெதுவாக எட்டி பார்த்தல். ஒளிந்திருந்து பார்த்தல். பீக் and சொன்னா ஒளிந்திருந்து பார்க்கிறது. பீக்கிங். ஓகே, ஸ்டாரிங் சொல்றது சும்மா பார்க்கிறது. பீக்கிங் தான் ஒளிஞ்சிருந்து பார்க்கிறது. From the blanket, and the shadow was right next to her. It was tall, with long arms and glowing eyes. Okay, glowing eyes. What do you mean by glowing eyes? மீனிங்கிறது? மீனிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னேன். க்ளோவிங் வெளிச்சம் வர பாருங்க, அந்த அவர் கண்ணுலேருந்து வெளிச்சம் வருது. க்ளோவிங் ஐஸ். Anna was screaming. What do you mean by screaming? கத்துறது. பயத்தில் கத்துறதுக்கு scream. ஓகே, பயத்தில் கத்துறதுக்கு we say screaming. SCREAM. Scream. Was screaming, but no sound was coming out. ஓகே, பயத்தில் கத்துறா பட் நோ சவுண்ட் வாஸ் கம்மிங் அவுட். யார் சரி இப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? எனிவன்? கனவுல. யா கனவுல என்னாச்சும் கண்டு கனவுல நாங்கள் கத்தினம் என்று சொன்னால் சில நேரம் நிஜத்துலேயுமே கத்திருவோம், அப்படி இல்லாட்டி பயத்தில் கத்துவோம், ஆனால் சவுண்ட் ஒன்றும் கேட்காது. ஸோ சேம் லைக் தட் திஸ் கேர்ள் வாஸ் ஸ்க்ரீமிங். கத்துறா பட் நோ சவுண்ட் வாஸ் கம்மிங் அவுட். சத்தம் வெளியே வருதே இல்லை. The light was going out completely, and the shadow was pulling her into the darkness. Okay, what do you mean by pulling? The shadow was pulling her into the darkness. இழுக்கிறது? புல்லுண்டா இழுக்கிறது. அந்த ஷேடோ என்ன செஞ்சிச்சு? டார்க்னஸ்னா இருளுக்குள்ள அவ இழுத்தடிச்சு. The next morning, her bed was empty, and the only thing left was her book lying open on the floor. Okay, lying open on the floor. What do you mean by that? Was her book. திறந்து Lying என்ன? கீழே வைக்கிறது. போய் இருக்கிறது. சரியா? லையிங் என்று சொன்னா அப்படியே கிடக்கிறது. லையிங் ஓப்பன் ஆன் த ஃப்ளோர். தரையில் புத்தகம் திறந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ வாட் இஸ் த எண்ட் ஆஃப் தி ஸ்டோரி? என்ன நடந்துச்சு இப்போ? என்னாவ காணல. ஏன்னாவ காணல. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா பெட் எம்டி, அவட புக் மட்டும் ஓப்பன் ஆகிக்குது, ஏன்னாவ காணல. ஸோ வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஷெடோ வந்து அவ இழுத்துச்சு அந்த இதுலுக்கு. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னு தெரியாது, நானும் இன்னும் எழுதி அடுத்த வீடியோ செஞ்சால் தான் அடுத்த பார்ட் என்னன்னு தெரியும்.
ஓகே, இப்போ உங்களுக்கு ஃபுல் கிளியரா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? Yes, Yes, sir. sir. ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஏதாச்சும் டவுட்னா யூ கேன் ஆஸ்க். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் இன்டு சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, வாட் டு யூ மீன் பை ஃபியூச்சர் டென்ஸ்? எதிர்காலம். ஓகே, எதிர்காலத்தை சொல்றதுக்காக வேண்டி நாங்கள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எனி ஒன் ஆஃப் யூ கேன் யூ டெல் எனி எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்? I will achieve my dream. ஐ வில் அச்சீவ் மை ட்ரீம். ஓகே, தமிழில் சொல்லுங்க பாப்பா மீனிங்க. நான் என்னோட கனவை எதிர்காலத்துல நிறைவேற்றுவேன். என்னுடைய கனவை நான் அடைந்து கொள்வேன். ஓகே, அப்போ எதிர்காலத்தில் அப்போ இன்னும் நடக்கல, ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு நாள் சொல்லுங்க பாப்போம் ஒரு ஃப்யூச்சர் டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள். I will go to school tomorrow. ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. நான் நாளைக்கு பாடசாலைக்கு செல்வேன். ஸோ இட்ஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, இன்னொரு ஆள். I will play cricket ஐ வில் ப்ளே கிரிக்கெட். அங்கே என்ன? next Monday. ஐ வில் ப்ளே கிரிக்கெட் நெக்ஸ்ட் மண்டே. அடுத்த மண்டே நான் கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ இதெல்லாம் என்னத்தை சொல்லி நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸ். இன்னும் ஒரு செயல் நடக்கல, I will do. ஃபியூச்சரில் சொல்லுங்க. I will do. ஐ வில் டூ, நான் அதனை செய்வேன். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க சார், நான் ஒரு செயல் இன்னுமே நடக்கலை, ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் இந்த விஷயம் நடக்கும், இல்லாட்டி நான் அதை செய்வேன் என்று சொல்கிறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது தான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஸோ யூ சி த ஃபியூச்சர் டென்ஸ் இஸ் அ verb tense used for a future activity or future state of being. ஃப்யூச்சரில் ஏதாவது நடக்க போகிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, ஐ வில் ஜம்ப் இன் த லேக். வாட் யூ மீன் பை லேக்? குளம். குளம் குளம். அல்லது நீர்த்தடாகம் சொல்லலாம். ஓகே, குளம். அதில் என்ன, நான் இது பாய்வேன். ஐ வில் ஜம்ப் இன் த லேக். அப்போ இவர் பாஞ்சிட்டாரா? இல்ல பாஞ்சு கொண்டிருக்கிறாரா? இல்ல பாய போறார். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் பி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் எ ஃபியூச்சர் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ நான் சந்தோஷமாக இருப்பேன். ஸோ இது ஃபியூச்சர், இப்பயும் இல்லை, இப்போ நான் இதுக்கு முந்தியும் இல்லை, இதுக்கு பிறகு நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹவு டு வி மேக் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்? நம்ம ஆல்ரெடி நிறைய டென்சஸ் படிச்சிக்கிறோம். ஓகே, ஆல்ரெடி வி ஹேவ் ஸ்டடீட் மெனி டென்சஸ். ஓகே, ஆரம்பத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம். ஓகே, நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட கம்பேர் பண்ணி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை இன்றைக்கி படிக்க போகிறோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை வச்சு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் படிக்க போகிறோம். ஐ வென்ட் டு ஸ்கூல் எஸ்டர்டே. என்ன டென்ஸ் இது? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம இங்கே என்ன வேர்ப் யூஸ் பண்ணிக்கிறோம்? வென்ட். வென்ட் வேர்ப்ட செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லுங்க பார்ப்போம். I go to school. I go to school every day. I go to school every day. இதே இது பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்ற போக்குள்ள ஐ வென்ட்னு வருது. ஓகே, இப்போ சொல்லுங்க ஃபியூச்சர் டென்ஸுக்கு எப்படி வரும்? I will I will go to school tomorrow. I will go to school tomorrow. ஐ வில் கோ டு ஸ்கூல் டுமாரோ. ஸோ பாருங்க, வேர்ப்ட ஃபார்மேட் எப்படி இருக்குது? வில் கோ, இதில் வென்ட், கோ. ஸோ ஃபியூச்சர் டென்ஸுக்கு நாம் என்ன செய்வோம்? சப்ஜெக்டோட சேர்த்து
சப்ஜெக்ட் இதான் எழுவாய். அதோட சேர்த்து சப்ஜெக்டோட சேர்த்து வேர்ப்ட என்ன வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வில் போடுவோம். சப்ஜெக்டோட வில், சப்ஜெக்ட் ப்ளஸ் வில், ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்பயும் வில் வரும். வில் அதுக்கு பின்னால வேர்ப்ட எந்த ஃபார்ம் வரும்? First. ஃபர்ஸ்ட் ஃபார்மா, செகண்ட் ஃபார்மா, தேர்ட் ஃபார்மா? ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ என்னோட ஃபார்மேட் எப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட், அதுக்கு பின்னால் வில், அதுக்கு பின்னால் வேர்ப் 1. ஸோ நாங்கள் ஆல்ரெடி படித்தோம் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் ஐ வந்த ஆம் வரும், ஹீ ஷீ இட் வந்த இஸ் வரும், யூ வி தே வந்த ஆ வரும். அதே போல் இப்போ இங்கே ஐ வந்தால் ஐ வில் கோ. சரி, அதே மாதிரி இப்போ ஷீ வருது அல்லது ஹீ வருது. ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் தே. ஓகே, வி இதுக்கெல்லாம் எப்படி வரும் சொல்லுங்க பார்ப்போம். ஐக்கு வில் வந்துச்சு, ஷீக்கு என்ன வரும்? will ஷீக்கு ஆல்சோ வில், ஷீ வில் கோ. ஹீக்கு என்ன வரும்? ஹீ will go ஹீ வில் கோ. தே they will go தே வில் கோ. வி we will go சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வந்து ஆகவே லேசி. இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கிற மாதிரி ஐக்கு ஆம் போடுற, ஹீ ஷீட்டுக்கு இஸ் போடணும், சரியா, யூவி தே ப்ளூரலுக்கெல்லாம் ஆ போடணும் அப்படின்னு சொல்லி வித்தியாசம் இல்லை. எல்லாத்துக்குமே வில் தான், எல்லாத்துக்குமே வில். அண்ட் ஆல்சோ வேர்ப்லையும் ஒரு சேஞ்சும் கொண்டு வரல, வேர்ப்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ் என்று சொன்னால் தான், இப்போ கோன்னு சொன்னால் கோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? கோடா, வென்டா. இப்போ ப்ளோன்னு சொன்னால் ப்ளோட பாஸ்ட் டென்ஸ் ப்ளோவ்டா, ப்ளிவ்வா, அப்படி யோசிக்கணும். ஆனால் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஜஸ்ட் சப்ஜெக்டோட சேர்த்து வில்ல போட்டாச்சு, அங்கே வேர்ப்ட ஃபர்ஸ்ட் ஃபார்மை போட்டாச்சு, ஒரு மாற்றவும் இல்லாகவே ஈஸியான ஒரு டென்ஸ் தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே ஓகே பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பாசிட்டிவ் எப்படி வரும்? சப்ஜெக்ட் வில் அல்லது ஷெல், வில்லையும் போடலாம் ஷெல்லையும் போடலாம். ஓகே, ஓகே, ஐ வில் கோ. இதே இது நம்ம ஷெல் போட்டு சொன்னா ஐ ஐ ஷெல் கோ, ஐ வில் கோ அல்லது ஐ ஷெல் கோ. ஓகே, பொதுவாக நம்ம ஷீ ஷெல் கோனும் செல்லலாம், ஆனால் யூஸ் பண்ணுறது குறவு. நம்ம ஐயோடையும் வியோடையும் தான் ஷெல் பொதுவாக யூஸ் பண்ணுவோம். வி shall go. ஷெல் கோ, வி ஷெல் கோ. ஸோ பொதுவாக நம்ம இந்த ஐயோடையும் வியோடையும் ஷெல் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஹீ ஷீ இட்டோட ஷெல் யூஸ் பண்ண இயலாதான்னு கேட்டால் ஏலும் தான், ஆனால் நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது இல்லை. பொதுவாக நாங்கள் ஐயோடையும் வியோடையும் மட்டும்தான் ஷெல் யூஸ் பண்ணுவோம், ஷீயோட யூஸ் பண்ணாலும் பிழை இல்லை. ஓகே ஓகே, ஸோ உதாரணத்தை பாருங்க, ஹீ வில் கம் டு நியூயார்க் டுமாரோ. மீனிங் என்ன? அவன் நாளைக்கு நியூயார்க் வருவான். அவன் நாளைக்கு நியூயார்க்கு வருவான். ஓகே, நியூயார்க்குங்கிறது என்ன? நாடு. அமெரிக்கால ஒரு நாடு. ஓகே ஓகே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. ஓகே, நியூயார்க். தே வில் மேக் அ ஃபோன் வித் which has artificial intelligence. They will make a phone which has artificial intelligence. இதோட மீனிங் என்ன? அவர்கள் போன் செஞ்சா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது கொஞ்சம் என்ன கஷ்டமேக்கா? ஓகே, நான் மீனிங் சொல்றேன் பாரு. தே வில் மேக் அ ஃபோன். ஓகே, அவர் அதுக்கு மீனிங் சொல்லுங்க. தே வில் மேக் அ ஃபோன்டா அவர்கள் அவர்கள் ஒரு போனை தயாரிப்பார்கள். ஓகே, அவர்கள் ஒரு போனை தயாரிப்பார்கள் என்று சொல்லி ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணும். அவர்கள் ஒரு போனை தயாரிப்பார்கள். இப்போ எப்படிப்பட்ட ஃபோன்? ஃபோன் விச் ஹேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம அந்த நார்மலாக வந்து ஏஐன்னு சொல்லுவோம். ஓகே, ஏஐ. அப்போ இதுக்கு எப்படி மீனிங் சொல்லுவோம்னு சொன்னால்,
ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசியை அவர்கள் செய்வார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை அவர்கள் தயாரிப்பார்கள். ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? செயற்கை நுண்ணறிவு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலுமா? எனக்கு பொதுவாக இங்கிலீஷோட சேர்த்து ஐடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கும் அப்படி ஐடி இன்ட்ரெஸ்டா? எஸ் சார். Okay, today's world is depend on this technology. இந்த நாள் நாங்கள் பார்த்தோம். இல்லாததொண்ட உள்ள மாதிரி காட்டுறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படியா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஷார்ட்டாக சொல்லி தரவா? சொல்லுங்க சார். ஓகே. ஐ ஆல் இன்ட்ரெஸ்டட். ஓகே, Yes, sir. இதில் இருக்கிற எத்தனை பேருக்கு செட் ஜிபிடியை பற்றி தெரியும்? there are 26 students will see. செட் ஜிபிடியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும் சார். நோட் ஓகே, ஆத்திகாவுக்கு தெரியும். ஆத்திகா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தானே, அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சுக்கும், அசைன்மெண்ட்ஸே யூஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் மற்ற ஆட்கள் ஓகே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது அதுவும் ஒரு மெஷின் தான். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதுவும் ஒரு மெஷின், ஒரு ப்ரோக்ராம், ஒரு கோடிங்னு சொல்லலாம். ஓகே, பொதுவாக மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இயங்குமா, இல்லாட்டி நம்ம தான் அதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணுமா? மெஷின் சொன்னாலே பொதுவாக இப்போ உதாரணமாக ஒரு லேப்டாப் எடுப்போம். லேப்டாப்னாலும் அது ஒரு மெஷின். ஓகே, இப்போ லேப்டாப்பில் நான் ஒரு விஷயம் டைப் பண்ணணும்னு சொன்னால் நான் இப்போ அகமட்னு டைப் பண்ணணுமெண்டா ஏ அடிக்கணும், மெச் அடிக்கணும், எம் அடிக்கணும், மீ அடிக்கணும், அப்படி நான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கத்தான் அந்த வேலையை செய்யும். ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற என்னண்டா அதுக்கு ஒரு மாஸ் டேட்டா, அது இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் இப்படி இருந்தால் நீங்கள் இப்படி செய்யணும், இப்படி செய்யணும், ஒரு ஆட்டோமேட்டிக் மாதிரி. சரியா? ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாதிரி அது இயங்கும். அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்க்ரீன் வேணுதா உங்களுக்கு? No, sir. எஸ் சார். ஓகே, இப்போ நான் பாருங்க, இது வந்து ஒரு ஏஐ இன்டெகிரேட்டட் ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஏஐ இன்டெகிரேட்டட். இப்போ இதுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து வச்சுக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச். வாட் யூ மீன் பை வெல்கம் ஸ்பீச்? வரவேற்பு. வரவேற்புரை. இப்போ எங்களோட ஸ்கூலில், ஓகே, ஸ்கூலில் ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு ஒரு வெல்கம் ஸ்பீச் ஒன்று நாம் செய்யணும். அப்போ நம்ம ஸ்பீச் செய்யணும், என்ன செய்வோம்? முதல்ல என்ன செய்வோம்? ஸ்பீச் ஒன்று எழுதுவோம் தானே. ஆனால் இந்த செட் ஜிபிடியை யூஸ் பண்ணி அந்த ஸ்பீச் எங்களுக்கு எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், we have an annual function in our school. Okay, write a welcome speech for that. இதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன்? இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துக்கிறேன். we have an annual function in our school, write a welcome speech for that. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணலும் என்னடா இங்கிலீஷ் படிக்க வந்தால் இவர் என்னென்னமோலாம் சொல்லி டீக்காரன்னு யோசிக்கலாம். பட் ரியலி இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு இது ஆகவே யூஸ்ஃபுல் ஆகும், உங்களுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல் ஆகும். இப்போ உங்களுக்கு ஒரு வெல்கம் ஸ்பீச் இங்கிலீஷில் தேவைப்படும். அது எப்படின்னு ஒரு மாடல் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நான் எங்களோட ஸ்கூல் ஆனுவல் ஃபங்க்ஷன் வண்டிக்கு ஸோ வெல்கம் ஸ்பீச் வந்து கேட்டிக்கிறேன். வில் சி. ஓகே, நான் ஏதாச்சும் டைப் பண்ணேன் இப்போ? நான் ஒன்றுமே டைப் பண்ணலை. இப்போ செட் ஜிபிடி தான் எனக்கு டைப் பண்ணி தந்துச்சு. என்ன? வெல்கம் ஸ்பீச் ஃபார் annual function. Respected principal, esteemed guests, respected teachers, dear parents, and my fellow students. It gives me immense pleasure and honor to welcome you all. அழகான ஒரு ஸ்பீச் நம்ம சுச்சுவேஷனுக்கு செஞ்ச மாதிரி என்ன அழகான ஒரு ஸ்பீச் ஒன்று நமக்கு தந்திக்கு. ஸோ திஸ் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம கொடுக்குற இதுக்கு ஏற்ற மாதிரி அது ஜெனரேட் பண்ணி தரும். ஓகே, இப்போ நம்ம
ஓகே. நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தீங்களா? ஜெனரேட் மீ a picture of a classroom, 3 students sitting and 1 teacher teaching. ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் டீச்சர் டீச் பண்ணுற மாதிரியும் எனக்கு ஒரு பிக்சர் ஒன்று தாங்கன்னு சொல்லி கேட்டேன். அது அப்படியே ஒரு பிக்சர் ஒன்று உருவாக்கி தந்துச்சா இப்போ? Yes, sir. திஸ் இஸ் வாட் கால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அதுக்கு ஃபுல்லாக எல்லா மெஷின் பொதுவாக தானாகவே இயங்காது. அதுக்கு நம்ம ஆர்டர் கொடுத்தா தான் இயங்கும். இது எப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும்னு ஆர்டர் கொடுத்தா தான் செய்யும். இப்போ ஒரு பிக்சர் நம்ம செய்யணுமெண்டா எல்லாருக்கும் பொதுவாக பெயிண்ட் தெரிஞ்சிக்கும். நம்ம ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணுறோமெண்டா ஒரு பெயிண்ட்டுக்கு பெய்த்து அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அடித்து ஒரு ஆள் ஒன்று வரைஞ்சி இது வரைஞ்சி அப்படி தான் செய்யணும். ஆனால் ஏஐ இன்டெகிரேஷனில் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு தரும். ஸோ தட் இஸ் வாட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, the third sentence, we shall move to another city. பாருங்க, he they எல்லாத்துக்கும் will போட்டு சொன்னாங்க. ஆனால் விக்கு ஷெல் போட்டு சொல்லிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐக்கும் விக்கும் ஷெல் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. we shall move to another city. What's the meaning of we shall move to another city? நாங்க நாங்க அடுத்த இன்னொரு நகரத்துக்கு நகரத்துக்கு மாறினோம். போமா? நாங்கள் இன்னும் ஒரு நகரத்துக்கு இடம்பெயர்ந்து போமா, மூவ் இடம்பெயர்ந்து போமான்னு கேட்குறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ மேக் பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஓகே, இதே இது நீங்கள் நெகட்டிவ்க்கு எப்படி மாற்றுவீங்க? வில்ல வந்து முன்னுக்கு போட்டு will not வில் முன்னுக்கு போட்டா சார் நெகட்டிவ் will சாரி not put யா 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 மாறி விளங்கிட்டாங்க, கொஷன் ஃபார்ம் விளங்கிட்டாங்க. ஓகே, will நாம not will. வளமை எப்படி செய்வோம்? சப்ஜெக்ட் அப்புறம் வில் ப்ளஸ் நாம் நெகட்டிவ்க்கு நாட். ஓகே, சப்ஜெக்ட் வில் நாட், அதுக்கப்புறம் verb. ஐ வில் நாட் கோ, ஷீ வில் நாட் கோ, ஹீ வில் Not go. he will not go. பேஸ் ஃபார்ம் என்றாலும் verb பண்ண ரெண்டும் ஒன்று தானே. ஓ, பேஸ் ஃபார்ம் அண்ட் verb 1 ரெண்டுமே ஒரே விஷயம்தான். verb 1 அல்லது பேஸ் ஃபார்ம். ஓகே ஓகே, இப்போ இதில் பாருங்கள், நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் சிம்பிள் ஃபியூச்சர் சென்டென்சஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ் இப்போ நான் சொன்னேன்னா, ஹீ வில் நாட் கம் டு நியூயார்க் டுமாரோ. அவர் வரமாட்டார். அவர் நாளை அவர் நியூயார்க்குக்கு வரமாட்டார். தே வில் நாட் மேக் அ ஃபோன் விச் ஹேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தொலைபேசியை அவர்கள் தயாரிக்க மாட்டார்கள். வி ஷல் நாட் மூவ் டு another சிட்டி. நாம் இன்னும் ஒரு நகரத்துக்கு நகர்ந்து செல்ல மாட்டோம். இன்னும் ஒரு நகரத்துக்கு நாம் நகர்ந்து செல்ல மாட்டோம். ஸோ நாட் அண்டா நெகட்டிவை தரும். ஓகே, இப்போ சொல்லுங்க, இதே கொஷனாக மாத்துறதா இருந்தா will முன்னுக்கு வரும். பாசிட்டிவ் சென்டென்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. சப்ஜெக்ட் வில் verb 1. இதில் நம்ம என்ன செய்வோம்டா, இந்த வில் அப்படியே கட் பண்ணி எடுத்து முன்னால் போடும். வில் ஐ Will I go? will I go to school? will I go to school? இது எப்படி வரும்? Will will she she go to go to school? school? இது எப்படி மாறும்? will he go to school will he go to school? ஆகவே லேசா சிம்பிள், பெரிய ஒன்றுமே இல்லை. நெகட்டிவ்க்கு நடுவில் நாட் போடுவோம். கொஷனாக மாற்றுறதுக்கு வில்லத்துக்கு முன்னால் போடுவோம். வில் ஐ கோ டு ஸ்கூல், வில் ஷி கோ டு ஸ்கூல், வில் ஹி கோ டு ஸ்கூல். ஓகே, வில் மூவ் டு த ஸ்லைட்ஸ். ஓகே, கொஷன் ஃபார்ம் பாருங்க. வில் ஹி கம் டு நியூயார்க் டுமாரோ? அவர் நாளைக்கு நியூயார்க்குக்கு வருவாரா? வில் தே மேக் அ ஃபோன் விச் ஹேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபோனை அவர்கள் உருவாக்குவார்களா? ஷல் வி மூவ் டு another சிட்டி? நம்ம இன்னொரு நகரத்துக்கு நகர்ந்து செல்வோமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷனாக கேட்குறது. ஸோ ஐ வில் clear with this one. yes sir Yes, sir. Okay, then that's all about the today's class. Tomorrow நீங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஓகே,
சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன்டு சிம்பிள் ஃபியூச்சர். கொஷன் விளங்குதா? சேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்சஸ் இன்டு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபியூச்சர் டென்ஸுக்கு மாற்றணும். ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்? They slept at 9 p.m. ஓகே, மீனிங்க தமிழால சொல்லுங்க. அவங்க வந்து அவங்க 9 மணி ஆ, அவர்கள் 9 மணிக்கு தூங்கினார்கள். இதே இது நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுங்க பார்ப்போம். They will sleep at 9 p.m. தே வில் ஸ்லீப் அட் 9 p.m. அவர் யார் அது? So Okay. sleep இந்த வரும். எப்படி? தே வில் ஸ்லீப். தே ஸ்லெப்ட் இண்டிக்கிறது எப்படி வரும்? Sleep. Sleep. தே Sleep. They will ஸ்லெப்ட். தே ஸ்லெப்ட் at 9 p.m. இப்படி தானே இருந்துச்சு? தே ஸ்லெப்ட் at 9 p.m. அவர்கள் 9 மணிக்கு தூங்கினார்கள். இப்போ நம்ம தே தே போட்டுட்டு அதுக்கு பின்ன சப்ஜெக்டை போட்டோம். சப்ஜெக்டை போட்டுட்டு சிம்பிள் ஃபியூச்சருக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு வில்ல போடுவோம். வில்ல போட்டுட்டு அதுக்கு பின்னால் வேர்ப்ட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்லெப்ட நார்மல் ஸ்லெப்ட் வந்து பாஸ்ட் டென்ஸ். எதில் பாஸ்ட் டென்ஸ்? ஸ்லெப்ட். ஸ்லீப். sleep. இதில் பாஸ்ட் டென்ஸ் தான் ஸ்லெப்ட். அப்போ தே வில் ஸ்லீப் at 9 p.m. 9 p.m. 9 p.m. They will sleep at 9 p.m. Okay. Okay. Read the second sentence. we went to Lahore. Okay. We went to Lahore. Okay. Now change this to simple We future. go to We Lahore. will go to Lahore. Went to the verb one and go. Appa we will go to Lahore. Okay. I change my bag. I will change my bed. I will change my bag. Okay. She finished her homework. She She will finish her homework. She will finish her homework. He bought new bicycle. he will buy new bike. Bought the verb one buy. So he will buy new bicycle. Okay, so simple future tense are very easy. Okay, so that's all about today's lesson. ஏதாச்சும் டவுட்னா கேட்கலாம். Okay, if there ask. See the past tense. See the past tense on so SAW. நீங்கள் செட்லையும் கேட்டிருந்தீங்கன்னா நான் செல்லம் வந்து பார்த்து மிஸ் ஆகிட்டு இது சி த பாஸ்ட் டென்ஸ் ஸோ. ஓகே, நான் உங்களுக்கு கொண்டு டைப் பண்ணுறேன். அதே மீனிங்கை சொல்லுங்க. Can anyone read this? She sells on the seashore. Pronunciation சரியாக வரல. Again. She sells on the seashore. She sells on the seashore. Seashore இல்லை seashore. Okay, this is called tongue twister. What do you mean by tongue twister? நீங்கள் அந்த பிக் பாஸ்ல எல்லாம் செல்வாங்க பார்த்துக்கிறீங்களா? பிக் பாஸ் பார்க்குறோம் தெரியும். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, தமிழ்லையும் மீக்குது. எங்களோட அந்த உச்சரிப்பை சரியாக்குறதுக்கு கஷ்டமான வேர்ட்ஸை போட்டு ஒரு சென்டென்ஸ் அமைச்சு அந்த சென்டென்ஸை நம்ம எங்கிட்ட நாவுக்கு பழக்கிறது. ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோ. இப்படி ஸ்பீடாக யாருக்கு சொல்லலாம்? ஷீ செல்ஸ். ஓகே, ஷீ செல்ஸ் சீ ஷெல்ஸ் ஆன் த சீ ஷோ. Who can tell?
ட்ரை பண்ணி பாருங்க. Seashells on the seesaw. ம் வருது கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, ஷீ செல்ஸ் seashells on the seashore. What's the meaning of this one? ஷீ ஷீன்னா அவள் அவள், செல்ஸ் விக்கிற அவள் விற்கிறாள், சீஷெல்ஸ் சிப்பிகள் கடல் சிப்பி. கடல் சிப்பி. ஓகே, on the seashore. seashore கடல் கடல் ஓரத்தில் கடல் ஓரத்தில் அல்லது கடல் கரையில். ஓகே, ஸோ இதெல்லாம் டங் ட்விஸ்டர்ஸ். You can just read this again and again. This is also another one. Double bubble gum, bubbles double. Okay, double bubble gum, bubbles double. இதெல்லாம் உங்களோட pronunciation practice-க்கு you can use these things. Okay, just an extra knowledge. Okay, ஏதாச்சும் doubt சீக்கா? Okay, then that's all. ஏதாச்சும் doubtனா you can contact me privately also. So thank you for cooperation. Thank you everyone. Good night. Bye. சார் Yeah. தேங்க்யூ சார். இந்த மீட்டிங்ல செட்டை கொஞ்சம் இன்விசிபிள் பண்ணினா நல்லா சார். பிரைவேட் செட் சரியான மாதிரி வருது, எஸ் சார். தேவைக்கு இல்லாத மாதிரி வருது சார். யாராண்ட கண்டெக்ட் வந்து உங்களோட மட்டும் மெசேஜ்ல வச்சுட்டு அடுத்து எல்லாத்தையும் இன்விசிபிள் பண்ணணும். யார் அந்த வேலை பார்க்குறது? ஓகே, ஐ வாண்ட் allow hereafter. ஓகே, லேடின நேம்ல வந்து தேவையில்லாத மாதிரி மெசேஜ் பண்ணலாம் சார். ஓகே, தென் அது அந்த மீட்டிங் அந்த லிங்க் கிரியேட் பண்ண போக்குள்ள ஐ வாண்ட் allow. ஓகே, அப்போ யாருக்கும் மெசேஜ் பண்ணி எல்லாத்த மாதிரி நான் மாத்துறேன். ஓகே, தென் தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். ஃபார் இன்ஃபர்மேஷன்.